ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். குடமிளகாய் சாதம் அல்லது கேப்சிகம் ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 1/2 டீஸ்பூன் அளவு பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு சென்னா தால் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். முழு உளுந்து எடுத்திருக்கேன் நான். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு முழு மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு தனி கலர் தரும், அதுக்காக இது இல்லை அப்படின்னு ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்து காரத்துக்காக 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவரோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தது அப்படின்னா அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா ஸ்மெல் வந்த பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மசாலா பவுடர் நம்ம வெரைட்டி ரைஸில் மொத்தமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இந்த பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நேரத்துக்கு அப்படின்னா 2 பேர் சாப்பிட்ற அளவு நீங்கள் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த பவுடர் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 பேருக்கு மேலே செய்கிறீங்க அப்படின்னா இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போது அந்த ஸ்பைசஸை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டோம். அது நல்லா ஆறின பின்னாடி ஒரு கோர்ஸ் பவுடர் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெய் நல்லா மெல்ட் ஆன பின்னாடி அதில் கடுகு உளுந்து ஆட் பண்ணோம். கடுகு உளுந்து நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். நான் இதில் 2 விதமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஒரு பாதி ரொம்ப ஃபைனாகவும் ஒரு பாதி நீள்வாக்குலேயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு நெய் அல்லது பட்டர் அல்லது தேங்காய் எண்ணெய் இது 3ல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 3 நல்ல ஃப்ளேவர் தரும். அதனால் அந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகாயில் பாதி அளவு குடமிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காய் வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா வேகமாக வதங்கிடும். ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. பீன்ஸ் கேரட் மாதிரி தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்க தேவையில்லை. நம்ம லைட்டாக அந்த ஃப்ரை பேனில் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே அந்த காய் நல்லா வெந்துடும். நான் வாங்கியிருக்க குடமிளகா ரொம்ப பெரிய சைஸாக இருந்தனால அதில் பாதி அளவு கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப சின்ன சைஸாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் எந்த அளவு ரைஸ், அதாவது 2 பேருக்கா 3 பேருக்கா அந்த மெஷர்மெண்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைசஸை நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இப்போது அந்த பவுடரை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். நம்ம அந்த ஃப்ரை பண்ண மசாலா பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைல்டு ஃப்ளேவராக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக எடுத்துக்காட்டும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிங்கிறனால உங்களுக்கு வேலை ரொம்ப மிச்சமாகும், டைமும் ரொம்ப சேவ் ஆகும். அதே டைம் ரொம்ப எம்மியான ஒரு ரெசிபி செஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மசாலா பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம வேக வச்ச பாஸ்மதி அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 பாகம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துருந்தேன். இப்போது அந்த ரைஸ் ஆட் பண்ண பின்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சாதம் வேக வைக்கிறப்ப சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதனால் சால்ட் ரொம்ப தேவைப்படாது. ஏற்கனவே நம்ம கேப்சிகம் ஃப்ரை பண்ணுறப்ப வேறு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் செக் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போது அந்த மசாலா பவுடர் எல்லாம் ரைஸில் ஒட்டுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். நம்மளோட சுவையான கேப்சிகம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகி
வச்சு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான எம்மியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கூட என்ன சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.